இவர்கள் இருவரும் பார்த்து கொண்டார்கள், பேசி கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள் அப்படின்னு ஸ்டாலினை ஓபிஎஸ் சொன்னாங்க. போய் மெரினா பீச்சில் உட்காந்துக்கிட்டு சத்தியம் பண்றேன் அம்மே. இப்ப 10வது குறைக்கு ஓபிஎஸ் சத்தியமா அந்த தேனி மாவட்ட மக்கள் போகணும்னு தான் இருக்கேன். தர்மயுத்தம் பண்ண தர்மயுத்தம் என்ன எங்களெல்லாம் பார்த்தா நான் கேனப்பைய மக்கள் கிறுக்கு பைய மாதிரி இருக்கா. போய் மெரினா பீச்சில் உட்காந்துக்கிட்டு சத்தியம் பண்றேன் அம்மே. பச்சை புள்ள அழுகுற மாதிரி அம்மே அம்மான்னுட்டு. ஆனால் அன்னைக்கே அம்மையார் சசிகலா சொன்னாங்க, இவர்கள் இருவரும் பார்த்து கொண்டார்கள், பேசி கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள் அப்படின்னு ஸ்டாலினை ஓபிஎஸ் சொன்னாங்க. அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. ஓபிஎஸ் போய் அங்க சேர்ந்துட்டாரு. இதே ஓபிஎஸ் எவ்வளவு கடுமையாக விமர்சிச்சிருக்கு இந்த திமுக, இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள், இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு கடுமையாக விமர்சிச்சு இன்னைக்கு ஓபிஎஸ் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், முட்டி போட்டு கால்களுக்கு நின்னவர் அப்படின்னு இன்னைக்கு பட்டங்கள் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல? அதிமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, சிறைக்கு அனுப்புவேன், ஒருத்தர் கூட சிறைக்கு அனுப்பல, யாரையும் சிறைக்கு அனுப்பல. அதனால வெயிட் பண்ணி பார்த்தாங்க இடி அதிகாரிகள். தூக்கிட்டு போய் செந்தில் பாலாஜியை உள்ள விட்டு குத்துனாங்க. ஒரு 440 நாள் உட்கார வச்சு குத்துனதுல பேண்ட்ல செந்தில் பாலாஜி மூத்திரம் போனது மட்டும் தான் மிச்சம், வேற எதுவும் நடக்கல. அப்ப 2வது வாக்குறுதி அவுட்டா. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தரும்